பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம், அதில் உள்ளடங்கிய இரண்டு மிக உயர்ந்த விஷயங்கள், ஒன்று ஸ்ரீமத் பகவத்கீதை, மற்றொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம். பகவத்கீதையில் கீதாச்சாரியன் தன்னுடைய சீடனுக்கு நிறைய விஷயங்கள், அவன் மனதில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மயக்கம் சஞ்சலம், இந்த சஞ்சலத்தை எடுத்து அவனை மீண்டும் போர் புரிய வைக்க வேண்டும் என்பதே அவனுடைய மிக முக்கியமான கடமையாக இப்போ இருக்கிறது. நம்ம அந்த குழப்பம் இருக்கும் பொழுது நாம் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளுடைய தினசரி வாழ்க்கையிலேயே. இந்த மாதிரி சஞ்சலங்கள் வரும் பொழுது அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய பாடமாக நம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதே பகவத்கீதை. அதில் இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் என்று பொருள். அதில் தேகம் நிச்சயமாக நிலையானது அல்ல, அது விழுந்துவிடும். ஆனால் தேகத்தை உள்ளிருந்து இயக்கக்கூடிய ஆத்மாவுக்கு என்றும் அழிவில்லை. அதனை சுட முடியாது, நீரினால் நினைக்க முடியாது, உலர வைக்க முடியாது. இப்படி ஆத்மாவினுடைய நிலை எப்பவுமே ஆத்மா அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த தேகம் மறைந்தாலும் வேறொரு தேகத்தை அது எடுத்துக்கொள்ளும். அது நித்தியமானது என்பதனை கீதாச்சாரியான் நிரூபித்து கொண்டு இருக்கிறார் இரண்டாவது அத்தியாயத்தில். இப்போ பார்த்தோம்னா 31வது ஸ்லோகம் நாம் பார்த்தோம். ஒரு சத்திரியனுடைய கடமை என்ன உண்டோ அதை நிச்சயமாக செய்தே ஆக வேண்டும். அதனால் இதற்கு எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை அடிப்பது, கொள்வது என்பது நிச்சயமாக அது தவறு. ஆனால் தர்மத்தை காப்பதற்காக ஒரு சத்திரிய ராஜா போர் புரிவது என்பது அது தர்மத்தோடு சேர்வது. லோகம் நல்லாக இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீதிபதி இருக்கிறார். சரி, குற்றம் சாட்டப்பட்டவர் கூண்டில் இருக்கிறார், மிகப்பெரிய குற்றவாளி அவன். ஐயையோ, இவனுக்கு தண்டனை கொடுத்தால் பாவச் செயல் என்று நீதிபதி நினைத்தால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த உலகத்திலே குற்றங்கள் குறையுமா அதிகமாகும்? எந்த குற்றம் செய்தாலும் இவர் மன்னித்து விடுவார் என்று அவன் இன்னும் சுதந்திரமாக குற்றங்களை செய்ய ஆரம்பித்து விடுவான். இப்போ எதிர் நின்று போர் புரியாவிட்டால் துரியோதனுடைய குணம் அப்படியே தான் இருக்க போகிறது என்று திரௌபதிக்கு நடந்த அவமானம் நாளை சாமானிய பெண்களுக்கும் செய்வதை பயப்பட மாட்டான். அப்போ குற்றத்திற்கு உரிய தண்டனை கடுமையாகும் பொழுதுதான் குற்றங்கள் குறையும் என்பதே உண்மை. ஏன்னா இந்த தண்டனை நமக்கு வரும் என்கின்ற ஒரு பயத்தினாலாவது அந்த குற்றங்கள் குறையும் என்பது அந்த காலத்திலிருந்து இதை வழி வழியாக செயல்படுத்தி வருகின்றனர். இப்போ 32வது ஸ்லோகம், யத்ருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவிருதம் சுகின சத்ரியா பார்த்தா லபந்தே யுத்தம் ஈத்ருஷம். பார்த்தா, அதாவது கீதாச்சாரியான் அர்ஜுனனை பார்த்து சொல்வதாகும், சத்திரியனுக்கு எவ்வளவோ பயிற்சிகள் பெற்று கொண்டு வந்த நிலையிலும் அந்த போர் என்று வரும் பொழுது அதை ஒரு வாய்ப்பாக அந்த சத்திரியன் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு படித்தாலும் பரீட்சை என்றால் தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை எப்படி ஒரு மாணவனுக்கு ஏற்படுகிறதோ அதே போல சத்திரியர்கள் தினசரி அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த போருக்கு உண்டான பயிற்சி என்பது தினசரி அதை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அப்போ இந்த போரை சந்தர்ப்பமாக வாய்ப்பாக அதை எடுத்துக்கொண்டு
யாரெல்லாம் ஒருவேளை போரில் வீழ்ந்தால் கூட அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் இடம் நிச்சயப்பட்டு இருக்கிறது என்று இதிகாசங்கள் கூறுகின்றன. போருக்கு பயந்து வீட்டில் இருப்பவன் கோழையாவான். போரிலே இருந்து ஒன்றால் வெற்றி பெறலாம் அல்லது வீழலாம். வீழ்ந்தாலும் தப்பில்லை, அவனுக்கு ஸ்வர்கலோகத்தில் இடம் காத்திருக்கிறது அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த ஸ்வர்கலோகத்தினுடைய கதவுகள் என்றுமே இந்த வீரர்களுக்கு திறந்திருக்கும் அர்ஜுனா. அதனால் சத்திரியர்களுடைய அந்த போர் புரியக்கூடிய ஆற்றல் என்றுமே மதிக்கத்தக்கது. இங்கு வெற்றி பெற்றாலும் ராஜ்யத்தை பெறலாம், ஒருவேளை மடிந்தாலும் சொர்க்கத்தின் கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை பார்த்து அரச குலத்தர்கள் மகிழ்கின்றனர். போர் வந்தா அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் தான். நாம் இங்கிருந்து பார்க்கும் பொழுது போர் ஒருவர் வெற்றி பெறுகிறார்கள், ஒருவர் தோல்வி இருக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணனுடைய பார்வையை பொறுத்தவரையும் இந்த உலகத்தில் அதர்மவாதிகள் அழியும் பொழுதுதான் நல்லவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், தர்மம் இந்த உலகத்தில் நிலை பெற வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே அவன் நம்மேல் உள்ள கருணையினால் அவதாரம் செய்திருக்கிறார். அவனுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து அவன் அங்கிருந்தே இந்த காரியத்தை செய்திருக்கலாம். இருந்தாலும் பாருங்க, அவனுடைய கருணை எப்படியெல்லாம் இருக்கிறது. ஒரு பக்தர்களாக இருந்தால் என்றும் அவர்களோடையே இருந்து அவர்கள் இன்ப துன்பங்களில் கலந்து அவருக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது ஒரு ஆச்சாரியனாகி மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும் எடுத்து போர் புரிய வைத்து அவர்களுக்கு உண்டான வெற்றியையும் தேடித்தந்து ராஜ்யத்தையும் பெற்றுத்தந்து அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறான் என்றால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பக்தர்கள் மேல் அவன் காட்டுகின்ற அந்த வாத்சல்யம். அதனால தான் பகவானே பக்த வத்சலா, பக்தர் மேல் மிகவும் பிரியமானவன். பக்தர்களுக்காக தன் நிலையில் எந்த அளவிற்கு வேண்டானாலும் இறங்கி வந்து அவர்களுக்கு உண்டான சேவை செய்பவன். ஆரம்பத்தில் அவனை எப்படியாவது நாம் பெற வேண்டும், சந்திக்க வேண்டும், பார்த்து விட வேண்டும், தரிசித்து விட வேண்டும், முக்திக்கு நாம் வழிவகுக்க வேண்டும் என்று நாம் பல முயற்சிகள் நாம் எடுப்போம். ஆனால் ஒருவேளை அவன் வசம் ஆகிவிட்டால் அந்த பக்தர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அது அத்தனையும் செய்து தருபவனாக மாறிவிடுகிறான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அடுத்து 33வது ஸ்லோகம் பாருங்க. அதச்சேத்வம் இமம் தர்மம் சங்கிராமம் ந கஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி. இது 2வது அத்தியாயத்தில் 33வது ஸ்லோகம். இப்போ ஒருவேளை சத்திரியனாக பிறந்தும் ஏதோ ஒரு மனக்குழப்பம் என்று நீயாக ஒரு கற்பனை செய்து கொண்டு இந்த போரிலிருந்து நான் போர் புரிய மாட்டேன், கை நடுங்குகிறது, உடல் வியர்க்கிறது, காண்டீபம் நழுவுகிறது என்று போர் செய்ய நீ மறுத்தாயே ஆனால் இப்போ என்ன நடக்கும் என்பதனையும் பகவான் கிருஷ்ணன் சொல்றார். உன்னுடைய கடமையிலிருந்து தவறியவனாகவாய் நீ. ஒரு குலத்தில் பிறந்து அந்த குலத்தினுடைய தர்மத்தை நீ பரிபாலனம் செய்யவிட்டால் அதைவிட மிகப்பெரிய பாவம் நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். இன்னும் சொல்ல போனால் சிறு வயதில் போருக்காக உன்னை தயார் செய்து மிகப்பெரிய காண்டீபதாரி என்று உலகம் போற்றும் அளவிற்கு உயர்ந்தவன் நீ. இந்த மாதிரி ஒரு திறமையை வளர்த்து கொண்டு அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒருவன் இப்படி ஒரு கோழைத்தனமாக கை நடுங்கியபடி அந்த ரதத்தில் அமர்கிறான் என்றால் இதைவிட ஒரு இழுக்கு வேறு யாருக்கு ஏற்படும்? கொஞ்சம் நினைச்சுப்பார் அர்ஜுனா. அது மட்டுமா அப்படின்னா பாவம் ஒரு பக்கம் உனக்கு வந்து சேரும், உன்னுடைய தர்மத்திலிருந்து நீ நழுவுகிறதுனால. அது மட்டுமல்ல, இதுவரையிலும் அவனை மிகச்சிறந்த காண்டீபதாரி வில்லாளன் அப்படின்னா ஊர் போற்றி கொண்டு இருந்தது. ஆனால் அவனுடைய பராக்கிரமத்தை பார்க்க வேண்டும் என்று எத்தனை பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவன் ஒரு போர் வருவது மிகவும் கோழையாகிவிட்டான், அவனுக்கு உண்மையாகவே வீரம் இருக்கிறதா இல்லையா என்று ஊர் பழி சொல்ல ஆரம்பித்து விடும் அர்ஜுன். இதுவரை நீங்க மிகப்பெரிய போர் வீரன்
வில்லாளி என்ற பெயரை பெற்றிருக்கிறார். போரிலிருந்து உன்னுடைய மனத்தாங்களோடு நீ வெளியே வந்தால் உனக்கு போர் புரியும் ஆற்றல் என்ற இடிச்சொல்லுக்கு ஆளாவாய். இதையெல்லாம் சொல்லி நீ உன்னுடைய மனசஞ்சலத்தினால் விலகுகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஊர் என்ன சொல்லும்? அப்போ அந்த பழி சொல்லுக்கு நீ ஆளாவாய் என்ற எச்சரிக்கையையும் தன்னுடைய சிஷ்யனுக்கு 34வது ஸ்லோகம் பாரு. அகீர்த்தம் சாபி பூதானி கதைஷ்யந்தி தேவ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்தீர் மரணாத் அதிரிச்யதே. காலம் இருக்கும் வரையில் அர்ஜுனா, இப்படி ஒரு அர்ஜுனன் ஒருவன் இருந்தால் தேவையில்லாமல் அவன் மிகப்பெரிய போராளி என்று மக்கள் பாராட்டி வந்தனர். அவன் உண்மையானமே போராளி இல்லை. போர் என்று வரும்பொழுது கோழை என ஓடி ஒளிபவன் என்று நீ இருந்த போதும் நீ இறந்த போதும் சரித்திரத்திலே மிகப்பெரிய கோழை யார் என்றால் அர்ஜுனன் என்று எழுதி வைக்கும் அளவிற்கு மக்கள் இழிவாக பேச ஆரம்பிப்பார்கள். அர்ஜுனா, உனக்கு அந்த இழி சொல் தேவையா? பாருங்க, அவமானம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது மரணத்தை விட மோசமானது. அர்ஜுனா, உலகத்தில் நாம் வாழும் பொழுது மக்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு கொடுப்பதுன்னு ஒன்று இருக்கு. இதையெல்லாம் நாம் எதையும் சட்டை செய்யக்கூடாது என்று. ஆனால் சத்திரியனுக்கு, அதுவும் இவ்வளவு பெரிய வீரனுக்கு, எத்தனையோ குருமார்களிடம் புகழ் பட்டங்கள் பெற்ற ஒருவனுக்கு தன்னுடைய வீரத்தை இன்னும் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று இந்திரலோகத்திற்கு சென்று சுமார் 5 வருட காலங்கள் அற்புதமான அஸ்திர சஸ்திர பயிற்சியை மேற்கொண்டவனுக்கு, ருத்ரதேவனுக்காக தபம் செய்து அவனிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றவருக்கு, மிகப்பெரிய காண்டீபதாரிக்கு, வில்லாளனுக்கு, இவ்வுலக மக்கள் நல்லவர்கள், தர்மஷ்டர்கள் அத்தனை பேரும் அர்ஜுனன் நம்மை காப்பான் என்கின்ற மனதில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நம்பிக்கை துரோகியாக நீ மாறிவிடுவாய். அர்ஜுனா, இந்த உலகம் இகழ்வதால் சரித்திரத்தில் உன்னுடைய பெயர் மிக இழிவான நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். நீ நினைத்திருக்கிறாய் போரிலிருந்து நான் விலகுகிறேன் என்று. அதைவிட மிகப்பெரிய குல தர்மத்தை மீறிய செயல் இந்த உலகத்தில் வேறொன்றும் இருக்க முடியாது என்று அவன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தினுடைய ஆழம் என்ன என்பதனை பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய சீடனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். ஸ்லோகம் 35. பயாத் ரணாத் உபரதம் மம்சந்தே த்வா மகாரதாஹ ஏஷாம் சத்வம் பகும்தோ பூத்வா யாஸ்யசி லாகவம். பாரு, இப்போ அர்ஜுனன் அப்படின்னு சொன்னா, அப்பா எவ்வளவு பெரிய வில்லாளி, என்ன சமாச்சாரம், மிகப்பெரிய தர்மிஷ்டன் என்று மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது உன்னுடைய பெயர். அவனுடைய கீர்த்தி இங்கல்ல, எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது அர்ஜுனனுடைய புகழ். இப்போ போர் தலைவர்கள் மத்தியில் பேச்செல்லாம் அர்ஜுனனை சமாளிப்பது மிகவும் கடினமானது, சாமானியமல்ல. அவன் மிக உயர்ந்த அஸ்திர சஸ்திரங்களை கற்று வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அர்ஜுனனை மிகப்பெரிய வீரனாக அவர்கள் மனதில் எண்ணிக்கொண்டு ஒரு பயத்தோடு உன்னை நெருங்குவதற்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அர்ஜுனா. ஆனால் இந்த தேவையற்ற பயத்தினால் ஒருவேளை போர்க்களத்தை விட்டு நீ விலகினால், கடைசியில் நாம இதனால் வரையிலும் இவன் எனவும் மிகப்பெரிய வீரன், அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் கற்றவன், தபம் செய்து மிகப்பெரிய பாசுபதாஸ்திரத்தை எல்லாம் பெற்றவன், காண்டீபதாரி, வில்லாளி என்கின்ற நினைப்பெல்லாம் மிகவும் தவறு என்று தங் காது பட பேசுவதை, இதைவிட பேசுகின்ற அதனால் கிடைக்கின்ற அவமானத்தை விட மரணமே மேல் அர்ஜுனா. அப்ப என்னாச்சு? இனிமேல் போர்க்களம், போர் என்று வரும் பொழுது முக்கியத்துவம் அர்ஜுனனுக்கு என்றுமே கொடுக்க மாட்டார்கள். இவன் தானே கோழை,
போர் புரிகிறேன் என்று வருவான், அப்புறம் கை நடுங்குகிறது என்று போருக்கு நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று விழுந்து விடுவான். அவன் சரியானவன் அல்ல என்று, ஒரு கோழை என்று மிகப்பெரிய அபமானம் உன்னுக்கு காத்திருக்கிறது. இந்த போர் புரிதலை நீ நிறுத்தினே ஆனால் அதைவிட மரணம் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் அவன் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தினுடைய மற்றொரு பக்கத்தை எடுத்து கூறிக்கொண்டு தன்னுடைய சீடனை அதர்மத்திற்கு எதிராக பாருங்க, பகவான் கிருஷ்ணன் நினைத்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த போர்க்களத்தை எதிர்க்க முடியும். ஆனால் இதை இவனால் செய்து முடிக்க வேண்டும் என்பது தானே பகவான் கிருஷ்ணனுடைய எண்ணம். நியாயமாக பார்த்தால் அர்ஜுனன் எழுந்து நின்று பானம் விடுவதால் இவர்கள் சாகிறார்களா என்றால் இல்லை. எப்பொழுது ரதத்தை அந்த இரண்டு சேனைக்கு மத்தியில் நின்று தன்னுடைய பார்வையால் மற்றவர்களை பார்த்தானோ அவர்களுடைய ஆயுளை இவன் விழுங்கிவிட்டான் என்பது. இப்போ அர்ஜுனன் அந்த பானத்தை விடுவதோடு அவனுடைய வேலை முடிந்து விட்டது. அவர்களுடைய ஆயுளை எடுப்பவன் அர்ஜுனன் அல்ல, பகவான் கிருஷ்ணன் என்பதை நாம் என்ன சொல்லுதோ தெரிந்து கொள்ள வேண்டும் பக்தர்கள். மேலும் என்ன நடக்கிறது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.